எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் பண்றதுக்கு முன்னாடி இனிப்பு சாப்பிட சொன்னாங்க. அதனால தான் இவங்க சாப்பிட்றாங்களோ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் ரிஷி. இந்த சேனலில் வர வீடியோஸை தொடர்ந்து பாருங்க, உங்கள் படிப்பு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹாய், நானும் ஹாய் சொல்லிக்கிறேன். ரிஷி சொன்ன மாதிரி இந்த சேனல்ல வர வீடியோஸை நீங்க தொடர்ந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல படிக்கிறது மட்டும் இல்லாம வீட்டுல படிக்கிறதுக்கும் ஒரு மோட்டிவேஷன் இந்த ப்ரோக்ராம் மூலமா உங்களுக்கு கிடைக்கலாம். ஸ்கூல் லைஃப் என்ஜாய் பண்ண எல்லாருக்கும் ஒரு விஷயம் ஞாபகம் இருக்கும். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இருக்கா இல்லையா? இருக்கு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நிறைய ஞாபகம் இருந்தா இருக்கு. remind ஆனா பண்ணுங்க. நீங்க எது கேக்குறீங்கன்னு தெரியலையே. ஸ்டூடெண்ட்ஸ்லாம் உட்காந்துக்கிட்டு டீச்சர்ஸ் எல்லாம் எப்பவுமே நின்றுட்டு தானே பாடம் சொல்லி கொடுப்பாங்க. இங்க பாடம் நடத்துறதுக்கு நான் வாதியாரும்ல, இதை பாக்குற நீங்க யாரும் ஸ்டூடெண்ட்ஸ் அப்புறம் எதுக்கு தேவையில்லாம என் வந்தீங்க? மகன் ராஜரிஷி, நான் என்னுடைய அப்பா. 2 நாளைக்கு முன்னாடி எங்களோட ஸ்கூலுக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங்காக நான் போயிருந்தேன். அப்ப நான் தெரிஞ்சுக்கிட்ட சில விஷயங்கள்லாம் சில விஷயங்களை என் மனசை உறுத்திருக்கும் இல்லையா? இனிமே உறுத்தாம இருக்கிறதுக்காக ஒரு அப்பாவா ஒரு பேரண்டா நான் சில புதிய முயற்சிகள்லாம் செய்ய போறேன். இந்த முயற்சிகள் டைம் இருந்தா வாய்ப்பு இருந்தா உங்க பசங்களுக்காக நீங்களும் செய்யலாம். முதல் விஷயம், இந்த ராஜரிஷி இவரு பெரிய அறிவாளி, நல்லா படிப்பாரு, சூப்பரா விளையாடுவாரு, எல்லா விஷயத்தையும் ஈஸியா புரிஞ்சுக்குவாரு அப்படின்லாம் தற்பெருமையும் தான் மகனை விட்டு கொடுக்காத தனத்துல திமிராவும் நான் பேசுறேன். ஐயோ ரிஷி, குறும்பு. எப்படி வாராரு பாரு. கொஞ்சம் கூட அடங்க மாட்டான், யார் பேச்சையும் கேட்க மாட்டான். என்னோட எக்ஸாம் பேப்பரோட பிரசன்டேஷனை பார்த்தீங்கன்னா மோசமா இருக்கும், நிறைய அடித்தல் திருத்தோடு இருக்கும். படிக்கும் போது கூட எந்த விஷயத்தையும் புரிஞ்சுக்கலாம் படிக்க மாட்டான். அவனுக்கு 10 வயசு முடிஞ்சிருச்சு, சின்ன குழந்தைங்கன்னா இப்படித்தான் இருக்கும். 5ஆம் கிளாஸ் படிக்கிறாரு, 5th ஸ்டாண்டர்ட். எஸ்கேவின்ற ஸ்கூல்ல மெட்ரிக்ல படிச்சுட்டு இருக்கீங்க, சிபிஎஸ்சியில படிக்கல. ரைட். இவங்களுக்கு சமச்சீர் கல்வி முறை பிரகாரம் தான் பாடம் நடத்தப்படணும், பரீட்சை வைக்கணும், எக்ஸாம் நடத்தணும், நடத்தப்படணும். ஆனா இவர் படிச்சுட்டு இருக்கிற புக்கு எக்ஸ் சீடு அப்படின்ற புக்கு தான் படிச்சுட்டு இருக்காரு. சமச்சீர் கல்வி புக்ல இருக்கக்கூடிய சிலபஸையோ பேட்டர்னையோ காட்டினா இது எங்க புக்கு இல்லையே அப்படின்னு ஒரு அப்பா இருக்கிறவன் போய் சொல்ல இது எப்படி மாட்டானே. எனக்கும் தெரியல. இந்த 2 நாளைக்கு முன்ன நான் போன அந்த பேரண்ட்ஸ் மீட்டிங்ல இது ஸ்கிரீன்லயும் தெரியும், இதுதான் அவருக்கு கொடுத்த கொஸ்டின் பேப்பர். இந்த கொஸ்டின் பேப்பருக்கு அவர் என்ன ஆன்சர் எழுதியிருக்கிறாரு அப்படின்றத ஸ்கிரீன்ல நீங்க பார்க்கலாம். அந்த ஆன்சர் சீட்டு கொஞ்சம் கூட அழகாகவே இல்லை, லட்சணமாகவும் இல்லை, முறையான கோடுகள் இல்லை, சரியான நம்பர் இல்லை. இந்த கேள்விக்கு தான் இந்த பதில் அப்படின்ற ஐடென்டிஃபிகேஷன் எதுவும் கிடையாது. அந்த எழுத்துக்கள் எதுவும் நேர்த்தியாகவும் வரிசையாகவும் ஒழுக்கமாகவும் இல்லை. இதெல்லாம் இவரு சுயமா எழுதுனதுல எனக்கு தெரிஞ்ச குறைகள். பாருங்க, ரிஷியாவது இப்படி செஞ்சிருக்காரு. உடனேலாம் இந்த எக்ஸாம் எழுதல. இந்த ஸ்கூல் நடத்துற ஃபர்ஸ்ட் மிட் டேர்ம் எக்ஸாம் 5th ஸ்டாண்டர்டுக்காக. இதுல 1 மார்க் கேள்விகள் அப்படின்னு சொல்லி மேத்தமேட்டிக்ஸ்ல 15 கேள்விகள் இருக்கு. அதுல முதல் 5 கேள்வி டி வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது. ரைட் த டி வேர்ட்ஸ். டி வேர்ட்ஸ்னா என்னன்னு என் பசங்களை கேட்டேன். டிக்டேட்டட் வேர்ட்ஸ் சொன்னாங்க. டிக்டேட்டட் வேர்ட்ஸ், அவங்க எதை ப்ரொனவுன்சியேஷன் பண்றாங்களோ, எந்த வார்த்தையை எழுதுங்க அப்படின்னு டிக்டேட் பண்ணி சொல்றாங்களோ அந்த வார்த்தைகளை எழுதணும். அப்படிதானே? அப்படி எழுதினா ஒரு வார்த்தைக்கு 1 மார்க் வீதம், 5 வார்த்தைக்கு 5 மார்க் தராங்க. ரெண்டாவதா ஃபில் இன் த பிளாங்க்ஸ். இந்த கொஸ்டின் பேப்பர் ஸ்கிரீன்லையும் தெரியுது, நீங்க ஈஸியா பார்க்கலாம். இதுவும் ஒரு கேள்விக்கு 1 மார்க் வீதம், 5 கேள்விகள் வச்சிருக்கிறாங்க, மொத்தம் 5 மார்க். மூணாவதா ரைட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். கீழே கொடுக்கப்பட்டிருக்க இந்த 5 கேள்விகளுக்கு சரியா தவறா அப்படின்றத மட்டும் மென்ஷன் பண்ணா போதும் அப்படின்னு 15 கேள்விகளும் 15 மார்க்கும் இதுக்கு அலாட் பண்ணியிருக்காங்க. இந்த கொஸ்டின் பேட்டர்னை இப்போ நான் சொல்லிட்டு இருக்கேன். அடுத்தது ஆன்சர் த ஃபாலோவிங், கன்வெர்ட் ரோமன் நியூமரல் டு நம்பர். மொத்தம் 7 கேள்விகள் இதில் கொடுக்கப்பட்டிருக்குது. 7 கேள்விகளுக்கும் ஒரு கேள்விக்கு 5 மார்க்கு, மொத்தம் 35 மார்க். ஃபர்ஸ்ட் பேஜில் 15 மார்க்கு, 2வது பேஜில் இருக்கிற கொஸ்டின்ஸ்க்கு 35 மார்க்கு, மொத்தம் 50 மார்க்கு. இந்த 50 மார்க் கொஸ்டினுக்கு எங்க சார் எடுத்த மொத்த மார்க்கு 8 + 1. ஆன்சர் ஷீட்டை பாருங்க, 9 மார்க் தான் எடுத்திருந்தாரு. 9 மார்க் எடுத்தா மீதி 41 மார்க்கு அவருக்கு கேள்வி ஒண்ணு புரியல, அல்லது பதில் தெரியல, அல்லது அவருக்கு அந்த கேள்வியும் பதிலையும் மேட்ச் பண்ணி யாரும் சொல்லி கொடுக்கல, அல்லது அப்படி சரியாகவும் முறையாகவும் சொல்லி கொடுத்திருந்து அவர் கத்துக்கல. இந்த மாதிரி இதே ஒரு காரணம் தானே இருக்கும். சரி, எப்படி படிச்சாரு, எப்படி 50க்கு 9 மார்க் வாங்கினாரு அப்படின்னு அவர்கிட்ட பேசி தெரிஞ்சுக்கிட்டு அதை சொல்லி கொடுக்குற புதிய முயற்சி தான் இது. டைம் இருந்தா உங்க பசங்களுக்கு இதை நீங்க செய்யுங்க. ஒரு நாளைக்கு 30 நிமிஷம் போதுங்க. உங்க பையன் 100க்கு 100 வாங்க வேணாங்க,
100க்கு 90 வாங்க வேணாங்க, 100க்கு 80 வாங்க வேணாங்க, அப்ப மார்க்கே 100க்கு வாங்க 70 வேணாமா? வாங்கலாம்ல. அப்பா அம்மா சப்போர்ட் பண்ணாம எந்த குழந்தைகளும் படிக்காதுங்க, படிக்க முடியாதுங்க. பணம் வாங்கிட்டு சொல்லிக் கொடுக்குறவங்க அந்த பணத்துக்காக மட்டும்தாங்க சொல்லிக் கொடுப்பாங்க. ஆனா அப்பா அம்மா மட்டும்தாங்க மனசார சொல்லிக் கொடுக்க முடியும். உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லிக் கொடுங்க, இல்லைன்னா டியூஷன் அனுப்பிடுங்க. ஸ்டார்ட் பண்ணலாமா? இப்பதான் ஆரம்பிக்கவே போறீங்களா? ரைட் த டி வேர்ட்ஸ் சொல்லியிருக்காங்கல்ல ரிஷி. என்னென்ன வார்த்தைகள்லாம் உங்களை எழுத சொல்லி உங்க கையில் இந்த கொஸ்டின் பேப்பர் கொடுத்து ஒரு ஆன்சர் சீட்டையும் கையில கொடுத்து 5 வார்த்தையை நான் சொல்றேன், நான் சொல்ற வார்த்தையை எழுதுங்க அப்படின்னு உங்க மிஸ் சொல்லியிருப்பாங்கல்ல. சொல்லல. சரி, அப்ப ரைட் த டி வேர்ட்ஸை, டிக்டேட் வேர்ட்ஸை டிக்டேட் பண்ணாமலே எப்படி ஒரு ஸ்டூடெண்ட் என்னென்ன சொல்றாரு பாருங்க, டிக்டேஷன் வேர்டெல்லாம் சொல்றாருங்க. அப்படின்னா படிச்ச அந்த அஞ்சு டி வச்சு எழுத சொன்னாங்க. ஓகே, அந்த 5 டி வேர்டு என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சா அதை பரிச்சையில் எழுதிருக்க மாட்டோமா? என்னன்னு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ரோமன் நியூமரல், ரெண்டாவது இன்டர்நேஷனல் நம்பர் சிஸ்டம், மூணாவது ரவுண்டிங் ஆஃப், நாலாவது எஸ்டிமேட்டிங், அஞ்சாவது நம்பர்ஸ். இந்த 5 வார்த்தையும் அவங்க டிக்டேட் பண்ணல, உங்களையவே எழுத சொன்னாங்க. எதை பார்த்து எழுதுனீங்க? படிச்சுதான். அது அழிக்காது, துடைக்கும். அழிக்கிறதுக்கு பேர் எரேசர், துடைக்கிறதுக்கு பேர் டஸ்டர். கரெக்ட் தானே? என்ன அறிவு, என்ன அறிவு. ஃபர்ஸ்ட் ஃபில் இன் த பிளாங்க்ஸ்ல நீ என்ன எழுதியிருக்கிற அப்படின்னா 5 கொஸ்டினுக்கும் பதில் எழுதியிருக்கிற. அந்த பதில் பார்க்கறதுக்கு அசிங்கமா இருந்தாலும் எல்லாத்துக்குமே ரைட் போட்டிருக்காங்க. உங்களோட ஆன்சர் ரோமன் நியூமரல் அப்படின்றதானே. ஸோ ரோமன் நியூமரல்ல ஸ்பெல்லிங் தப்பா இருக்கு. ரெண்டாவது வார்த்தை இந்தியன் நம்பர் சிஸ்டமா அல்லது இன்டர்நேஷனல் நம்பர் சிஸ்டமா? இன்டர்நேஷனலுக்கு உங்க ஸ்பெல்லிங் தப்பா இருக்கு. ரவுண்டிங் ஆஃப் ஸ்பெல்லிங் ரைட்டா இருக்கு. எஸ்டிமேட்டிங் அப்படின்ற வார்த்தையோ அல்லது எஸ்டிமேஷன் அப்படின்ற வார்த்தைக்கு உங்களுடைய ஸ்பெல்லிங் தப்பா இருக்கு. நம்பர்ஸ் அப்படின்ற அந்த வார்த்தை ரைட்டா இருக்கு. ஸோ அவங்க சரியா உங்களுக்கு மார்க் போட்டிருந்தாங்கன்னா ரோமன் நியூமரலுக்கு ஸ்பெல்லிங் தப்பு, இன்டர்நேஷனலுக்கு ஸ்பெல்லிங் தப்பு, ரவுண்ட் ஆஃப் ரைட்டு, எஸ்டிமேஷனுக்கு தப்பு, நம்பருக்கு ரைட்டு. இதுக்கு உங்களுக்கு 2 மார்க் தான் போட்டிருக்கணும், ஆனா அவங்க 5 மார்க் போட்டிருக்காங்க. அப்ப இது 5ம் சரின்னு தான் நீ இன்னை வரைக்கும் நினைச்சிட்டு இருப்ப. எழுதுனது இவரு தவறாவே இருக்கலாம். அதுக்கப்புறம் தப்பா எழுதுன இந்த வார்த்தைய டே தம்பி இந்த வார்த்தை தப்பு, இன்டர்செக்ஷன் கிடையாது, இன்டர்நேஷனல் அப்படின்னு ஏன் சொல்லி கொடுக்கல? அப்படியே சொல்லி கொடுத்துருந்தாலும் சொல்லி கொடுக்கலனாலும் இது தப்பு தானே, இதுக்கு தப்பு தானே போடணும். ஏன் ரைட் போட்டாங்க? எதுக்காக ரைட் போட்டீங்க? பையன் மனசு கஷ்டப்படக்கூடாது. தப்பு தப்பா எழுதின ஒருத்தனுக்கு ரைட்டாவே போட்டுட்டு இருந்தீங்கன்னா ஒரிஜினலாவே அவன் தப்பு தப்பாவே எழுதிட்டு பின்னாடி ரைட்டா வரலன்னு ஃபீல் பண்ணதுக்கு காரணம் யாரு? நீங்க தானே. என்ன ஆளா இருக்கேடா நீ. அடுத்தது பாருங்க, EST இது மேட்டிங், எஸ்டிமேட்டிங் வார்த்தை கரெக்டா? கரெக்டா? ஓகே. இந்த வார்த்தையை அவங்க சொல்லியோ அல்லது படிக்க சொல்லியோ எழுதியிருந்தால் கூட இதுக்கு நீங்க எழுதியிருக்கிற ஸ்பெல்லிங் இதுதான் ஒரிஜினலா நீங்க எழுதியிருக்கணும். ஆனா நீங்க என்ன எழுதிருக்கீங்க? எஸ்டிமிங்னு இருக்கு. எஸ்டிமேட்டிங்க்கும் எஸ்டிமிங்குக்கும் இடையில இந்த ஏடின்ற 2 வார்த்தையை தூக்கிட்டீங்க. ரைட்? எதுக்காக எடுத்தீங்க? அப்படி எடுத்திருந்தீங்கன்னா இந்த வார்த்தை தப்பு. இந்த தப்பான வார்த்தைக்கு எப்படி ரைட் போடலாம்? அப்ப நான் தப்பா எழுதினாலும் நீங்க ரைட் போடுவீங்கன்னா அப்ப எஸ்டிமேட்டிங்க்கு உன் மனசுல நிக்கிற வார்த்தை எஸ்டிமேட்டிங்கா எஸ்டிமிங்கா? எஸ்டிமேட்னு சொன்னா இனிமே நீ எஸ்டிமிங்னு தான் எழுதுவ. ஏன்னா இதுதான் சரின்னு உன்னை நம்ப வச்சுட்டாங்களே உன் மனசுக்குள்ள போய். நீ எப்படி மாறுவ? இதுக்குதான் கட்டுறோம் நம்ம ஃபீஸு. இந்த ஸ்கூல் டீச்சர் தான் வேர்ல்ட்லயே மாசு. டிக்டேட் பண்ணிருக்கக்கூடிய வார்த்தை நம்பர்ஸ். அந்த நம்பர்ஸ்க்கு ராஜரிஷி எழுதியிருக்கக்கூடிய வார்த்தை நம்பர்ஸ். ரைட். அவரு நியாயமா எழுதியிருக்கக்கூடிய 5 ஆன்சர்ல 1 தான் சரி. ஆனா மார்க் 5 போட்டிருக்காங்க. தப்பான பதிலுக்கும் சரியான மார்க் போட்டுருக்காங்க. சூப்பர். Place value of 5 in 65916864 or 5 and blank கொடுத்துருக்காங்க. இதுவும் 1 word ஆன்சர் தான். உங்களுக்கு யாருக்கா தெரியுதுன்னு பார்ப்போம்.
இந்த 5 அப்படின்றது எத்தனாவது ஸ்தானம், இது எத்தனையை குறிக்குது அப்படின்னு இதை கேட்டிருக்காங்க. ஸோ ஓகே, இது வந்து 1 இல்லையா நம்ம ஊர்ல, இது 10, இது 100, இது 1000, இது 10,000, இது லட்சம், இது 10 lakh. அப்ப இது 50 லட்சத்தை குறிக்கணும். கரெக்டா? இது இந்திய கணித முறைப்படி 50 லட்சம். சோ ஆங்கில கணித முறைப்படி 3 ஸ்தானம் தள்ளி தானே புள்ளி வைக்கணும். 5 million, 50 லட்சம். இந்த கேள்வி a place value of 5 in 65916 864 are 5 and இது எதை குறிக்குது? 50 லட்சத்தை குறிக்குது. இதுதான் ஆன்சர். இந்த ஆன்சருக்கு நம்மால என்ன எழுதியிருக்கிறாரு அப்படின்னா, நம்மால இதுக்கு 5 அப்புறம் அடுத்தது 50 lakhs, அடுத்தது அப்படி நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க. 1வது கேள்விக்கு 2 blank கொடுத்துருக்காங்க. ரைட்டா? அந்த 5,50 அல்லது 5,5 மில்லியன் அப்படின்றது ஆன்சர். இது ஒரு ஆன்சர் தான். இது ஒரு ஆன்சர், இது ஒரு ஆன்சர் கிடையாது. நீ அப்படிதான் எழுதிருக்கிறது. 1ன்ற கேள்விக்கு பதில் 5,50 லட்சம். 2ன்ற கேள்வி தனியா இருக்கு, அதுக்கு பதில் 50 லட்சம் கிடையாது. இதுல 2வது கொஸ்டினா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 7 6 3 8 9 1 2 8 a place of 2 ones tens hundreds ன்னு சொல்றாங்கல்ல. a place of 2 அப்படின்றது இங்க இருந்து 2ஆ, இங்க இருந்து 2ஆ? இங்க இருந்து தான் 2ஆ? எஸ். ஓகே, அப்போ 1 10 இங்கிலீஷ்ல டென்ஸ் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? ஆன்சர் டென்ஸ்ன்றோம். ஆனா இவர் என்ன எழுதிருக்காரு? ஃபைல் இந்த 50 லட்சம் எழுதிருக்காரு. அப்ப கொஸ்டின் நம்பரை மாத்தி புரிஞ்சுக்கிட்டாரு. ஓகே, 3வது கொஸ்டின், a value of 0 in 4,8 0 6 5 3 3 is அப்படின்னு கொடுத்து டேஷ்னு கொடுத்துருக்காங்க. a value of 0 in இந்த நம்பர்ல எதோட வேல்யூ 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 0 இதுல எதோட வேல்யூ 0? இதோட வேல்யூ 3, இதோட வேல்யூ 30, இதோட வேல்யூ 500, இதோட வேல்யூ 6000, இதோட வேல்யூ இல்லையே 6000 தான் இருக்கு. இதோட வேல்யூ லட்சம் 8 லட்சம், இதோட வேல்யூ 48 லட்சம், 40 லட்சம். அப்ப இந்த 0 வேல்யூ 0. இது ஆன்சர். நம்மால என்ன எழுதியிருக்கிறாரு? நம்மால 3வது கேள்விக்கு 0 எழுதியிருக்காரு, அதுக்கு ரைட் போட்டிருக்காங்க. 4வது கொஸ்டின், அந்த கேள்வி ஸ்கிரீன்ல நீங்க பார்க்கலாம். 8,65 ஒரு புள்ளி வச்சிருக்கு, மைனஸ் டேஷ் ஈக்குவல் டு 42 43 இப்படி இருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம்? 8,65 865. அதெல்லாம் மைனஸ் பண்ணாலும் பேசிக்கலி 4000 கிட்ட ஆன்சர் வரது இல்ல. ஆமா, இங்க எந்த நம்பரை போட்டாலும், இங்க எந்த நம்பர் போட்டாலும் 4243 எப்படி வரும் மைனஸ்ல? ஆன்சர் does not exist. அப்ப என்னவா இருக்கணும் இந்த क्वेश्चन? அப்ப ஆக்சுவலி இது क्वेश्चनே தப்பு. ஆன்சர் நெகட்டிவ்ல தான் அப்ப வரணும். அப்ப இதுல இருக்கிற கேள்வியே தப்பு. இப்படி தப்பான கேள்வியை கொடுத்து சரியான பதில் எழுத சொல்லி அந்த கேள்விக்கு சரியாவோ தவறாவோ பதில் எழுதுனா எப்படி இவங்க திருத்துவாங்க? அடுத்ததா ஒரு அடிஷன் கணக்கு சொல்றாங்க. அந்த அடிஷன் கணக்குல என்ன இருக்கு? ஒரு டேஷ் போட்டாங்க, ஒரு பிளஸ் 5373 ஈக்குவல் டு 7460. இது ஆன்சர். இது ஆன்சரா வரணும்னா இதே ஒரு நம்பர் இங்க கூட்டிருக்கணும்ல. எந்த நம்பருக்கு கூட கூட்டினா இது வரும்? 7460 ல இருந்து 53 அத கழிச்சா அது வந்துரும். இந்த 7460 எங்க ஊர்ல ஆன்சர் வந்து 2087 வருது. இந்த இடத்துல 2087 2087 கூட இந்த நம்பர் கூட்டினா இந்த நம்பர் வரும். ஆன்சர் 2087ன்றது
சரியான ஆன்சர் தான். அங்கே கொடுத்த கீவேர்டில் இந்த ஆன்சர் தான் சரியா இருக்கு. இதுக்கு எங்கால் போட்டிருக்கிற ஆன்சர் என்ன அப்படின்னா 12, 8, 1, 3. 12,813 போட்டிருக்கு. எப்படி 12,813 வந்துச்சுன்னே தெரியல. இப்பதான் நம்ம 2 சாப்டருக்கு வந்திருக்கோம். 3வது சாப்டருக்கு போறோம். ஓகே, எஸ் 80 அப்படின்ற நம்பரை 77 ரவுண்ட் ஆஃப் பண்ணதுனால வந்துச்சு. நியரஸ்ட் 10 வேல்யூ பிரகாரம் இது சரி. 77 10 ரவுண்ட் ஆஃப் 10க்குள்ள ரவுண்ட் ஆஃப் பண்றதா இருந்துச்சுன்னா 77 ரவுண்ட் ஆஃப் பண்ணா 80 தான் வரும், 70 வராது. ரைட். அடுத்தது ஒரு நம்பர் 845 100க்குள்ள ரவுண்ட் ஆஃப் பண்ணா இதோட வேல்யூ 800 தான் வரும். 851 இருந்தாதான் 900 வரும். 850க்கு கீழே இருந்தாலும் 800 தான் வரும். இதுவும் ட்ரூ. ஃபர்ஸ்ட்டுக்கும் ட்ரூ, ரெண்டாவதுக்கும் ட்ரூ. 3வது ஆன்சர் 30,000 கூட்டினா 60,000 தான் வரும். இங்க 60,000 தான் வருது. ஸோ 3வதுக்கு ட்ரூ. த வேல்யூ ஆஃப் எக்ஸ் இஸ் 10. ரோமன் லெட்டர்ல எக்ஸ் அப்படின்ற வார்த்தைக்கு 10 அப்படின்னு அர்த்தம். இதுவும் சரி. அப்ப 4மே ட்ரூ. 5வதா த வேல்யூ ஆஃப் சி இஸ் 1000 அப்படின்னு போட்டிருக்கு. த வேல்யூ ஆஃப் சி ரோமன் லெட்டர்ல சின்னா இங்கிலீஷ் நம்ம லெட்டர்ல நியூமரிக்ல 100ன்னு தான் அர்த்தம். ஆனா இங்க 1000 போட்டிருக்கு. அதனால இது ஃபால்ஸ். இப்ப இதுக்கு நீங்க கொடுத்துருக்கிற ஆன்சர் என்னன்னு நம்ம பார்க்கணும். இந்த கேள்விக்கு எல்லாமே பதில் இல்லாம ட்ரூ ஆர் ஃபால்ஸ்னு பதில் இல்லாம 167 அப்படின்னு ஒரு நம்பர் போட்டிருக்கீங்க. எதுக்கு போட்டீங்க? ட்ரூ ஆர் ஃபால்ஸ் தானே இதை கேட்டிருக்கு. 3வது கொஸ்டினுக்கு ரைட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ்னு கேட்டிருக்கு. 1வது கேள்விக்கு பதில் ட்ரூன்னு எழுதணும். நீங்க 167 எழுதிருக்கீங்க. 2வது கேள்விக்கு ஆன்சர் ட்ரூன்னு எழுதணும். நீங்க 1645 எழுதிருக்கிறீங்க. 3வது கேள்விக்கு ஆன்சர் 30,000 கூட்டினா 60,000 சரியான்னு கேட்டிருக்கு. நீங்க ட்ரூன்னு தான் எழுதிருக்கணும். ஆனா 12,000 எழுதிருக்கிறீங்க. த வேல்யூ ஆஃப் எக்ஸ் இஸ் எக்ஸோட மதிப்பு என்னன்னு கேட்டா 10ன்னு இங்கே சொல்லியிருக்கிறாங்க. அப்ப நீங்க ட்ரூன்னு தான் எழுதிருக்கணும். நீங்களே எக்ஸ் எழுதுறீங்க. அடுத்த பக்கம் திரும்பினா 35 மார்க்குக்கான கேள்வி பதில் கொடுத்துருக்காங்க. ரோமன் நியூமரிக்ல இருந்து நம்பர்ஸ் கண்டுபிடிச்சு எழுதுறது எப்படி? ஃபர்ஸ்ட் கேள்வி டி சி 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 3 சி, ஒரு எக்ஸ், ஒரு எல், ஒரு ஐ, ஒரு எக்ஸ். இந்த நம்பருக்கு இந்த ரோமன் நியூமரிக்கு நார்மல் நம்பர் எழுதணும் இந்த இடத்துல. 2வது இது வந்து 1, இது 2. சிஎம் எக்ஸ் வி11 இதுக்கு இந்த இடத்துல நார்மலா நம்பர்ஸ் எழுதணும். ஓகே, யாருக்கு தெரியும் சார்? நீங்க சொல்லுங்க ரிஷி. இதுக்கு ஈக்குவலண்டான நம்பர் எது? ECCனா 700, DCCCனா 700 அதுதான் இல்ல. D 3C வந்துச்சுன்னா 800. இங்க பாருங்க XL அப்படின்னா 40. இது 9 எல்லாருக்கும் தெரியும். இதை சரி பண்ணா 849ன்றது இதோட ஆன்சர். இது தெரியணும்னா உங்களுக்கு ரோமன் நியூமரிக் தெரியணும். இல்ல, நான் சொல்லித்தரேன் அப்புறமா. இது எப்படி வந்துச்சு, இது எப்படி கண்டுபிடிக்கணும் நான் சொல்லித்தரேன். ஆனா ஆன்சர் இதுதான் எழுதணும். நம்ம எப்படி எழுதிருக்காருன்னா நல்லா பாத்துங்க. இந்த டிக்கு 4ன்னு போட்டுக்கிட்டாரு. இந்த டிக்கு 4 போட்டுக்கிட்டாரு. 7 6 8 8 5 8 5 இதுதான் அவரு கண்டுபிடிச்ச நம்பர். இதுக்கு இதுதான் ஆன்சர். 2வது இதுக்கு எம் அப்படின்னா 1000, சிஎம் அப்படின்னா 900. எம்னா 1000, அதான் 100 முன்பக்கமா இருக்கு, 100 கழிக்கணும். இதுக்கு ஒரு டேபிள் இருக்கு. அந்த டேபிள் சொல்லி கொடுத்தா தான் உங்களுக்கு தெரியும். சிஎம்னா 900 பிளஸ் இது உங்களுக்கே தெரியும். இது 10, இது 7, 17. இதுக்கு ஆன்சர் 917. சரி, இந்த கேள்விக்கு அவர் சரியா பதில் தெரியணும்னா ரோமன் நியூமரல்ஸ்ல 1ல இருந்து 1000 வரைக்கும் தெரிஞ்சாதான் இவங்க இந்த எழுத்தை உங்களால கண்டுபிடிக்க முடியும். இந்த எழுத்தை நாம எழுதிக்கிறோம். டி சி சி சி
XLIX. இதை மனசுல வச்சுக்கோங்க. இதுக்கு ஒரு டேபிள் இருக்கு. 1க்கு இந்த மாதிரி ஐ போட்டிருந்தாங்க, ஐ மாதிரி இருக்கு அப்படின்னா அது 1ன்னு அர்த்தம். V போட்டிருக்காங்கன்னா 5ன்னு அர்த்தம். X போட்டிருக்காங்கன்னா 10ன்னு அர்த்தம். இது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். L போட்டிருக்காங்கன்னா 50ன்னு அர்த்தம். C போட்டிருக்கு அப்படின்னா சென்டம் 100ன்னு அர்த்தம். D போட்டிருக்காங்க, D ஆரம்பிக்குதுன்னா 500ன்னு அர்த்தம். M போட்டிருக்காங்க அப்படின்னா 1000. இது தெரிஞ்சாதான் இத நாம எழுத முடியும். ரைட்? இப்ப பாருங்க, இது 1, 5, 10, 50, 100, 500, 1000க்கு இந்த டேபிள் தெரிஞ்சிருக்கணும். ஓகே, இதுல இன்னொரு டேபிள் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஒரு சி போட்டா 100, சிசின்னு போட்டா 200, சிசிசின்னு போட்டா 300, சிடின்னு போட்டா 400. Yes. இந்த இடத்துல வெறும் டி மட்டும் போட்டா 500. இங்க ஆல்ரெடி வந்துருச்சு. டிசி, டி ஒரு 100 சேர்த்தா 600. இத புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் மூளை வேணும். டி 2C போட்டா 700, டி 3C போட்டா 800, சிஎம் அப்படின்னு போட்டா 900, எம் போட்டா 1000. இப்ப பாருங்க, டி 3C இங்க இருக்கு, டி 3Cனா 800. அப்ப இங்க 800 போட்டுருணும். புரியுதா? ஓகே. அதுக்கப்புறம் இது ரெண்டா பிரிக்கிறோம். எக்ஸ் எல்னு இருக்கு. எல் அப்படின்னா 50. இந்த எக்ஸ முன்னாடி வந்தா இது வந்து 10 கழின்னு அர்த்தம். இது 40. எல்எக்ஸ்னா 60. அப்படிதான். எல்ன்றது 50, எக்ஸ் எந்த இடத்துல வருதுன்றதுதான் 40 60. புரிஞ்சுச்சா? எஸ். இது பாருங்க, நல்லா உத்து பாருங்க. இது வந்து 9. எப்படி 9னா, இது 10, இந்த 1 இந்த பக்கம் வந்துச்சுன்னா 9, இந்த 1 இந்த பக்கம் வந்துச்சுன்னா 11. So 9. 849ன்றது இதுக்கான ஆன்சர். இப்படிதான். இது தெரிஞ்சாதான் இது தெரியும். இதுக்கு நிறைய ஷார்ட்கட்ஸ்லாம் இருக்கு. அந்த ஷார்ட்கட்ஸையும் சில கூட்டு மனப்பாடத்தையும் பண்ணா கூட இந்த ரோமன் நியூமரிக்கு நீங்க கத்துக்க முடியும். லைஃப்ல என்ன யூஸ்னு எனக்கே தெரியல. எனக்கு 42 வயசு ஆகுது. இந்த மாதிரி ரோமன் நியூமரிக்கை வச்சுக்கிட்டு நான் ஒண்ணுமே பண்ணல. ஏன்னா நான் செலக்ட் பண்ண ஃபீல்ட் அப்படி. இன்கேஸ் நீங்க சேட்டலைட் டிசைனிங்லயோ அல்லது சயின்டிபிக் ரிசர்ச்லயோ இருந்தீங்கன்னா இது தேவைப்படலாம்ல. அதனால உங்களை இப்பவே அதுக்கு தயார் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு மொத்தம் அவங்க கொடுக்குற மார்க் வெறும் 5. ரெண்டாவது ஒரு லெட்டர் சொன்னோம். சிஎம் எக்ஸ் 7. இது 17 உங்களுக்கு தெரியும். பட் சிஎம்னா என்னன்னு தெரியும்ல? எஸ். அது எப்படி 900 உங்களுக்கு தெரியும்ல? பாருங்க, எம்னா 1000. இந்த சி முன்னாடி இருக்கிறதுனால சினா 100, முன்னாடி இருக்கிறதுனா 100 கழிச்சுட்டா 900. எம்சி அப்படின்னு வந்துச்சுன்னா 1000 பிளஸ் 100 1100, 917. சிஎம்னா 900. இதுக்கு ஒரு டேபிள் இருக்கு. அந்த டேபிளையும் நான் வந்து ஸ்கிரீன்ல போடுறேன். இதை நீங்க கத்துக்கிட்டா மட்டும்தான் இந்த ரோமன் நியூமரிக்ல இருந்து நம்பர்ஸை எழுத முடியும். அடுத்தது, ரைட் த நம்பர்ஸ் இன் இந்தியன் அண்ட் இன்டர்நேஷனல் நம்பர் சிஸ்டம். 7 5 4 9 5 3 7. ரெண்டாவது ஒரு நம்பர் 4 7 6 8 8 5 8 5. ஃபர்ஸ்ட் இந்தியன் ஸ்டாண்டர்டுக்கு இதை பிரிச்சு எழுதுங்கன்னு சொல்றாங்க. இது இந்தியன் ஸ்டாண்டர்டுக்கு இங்க இருந்து 3 ஸ்தானத்துல ஒரு கமா, இங்க இருந்து 2 ஸ்தானத்துல ஒரு கமா. இது இந்தியன் ஸ்டாண்டர்ட். இது இந்தியன் ஸ்டாண்டர்ட். 3 ஸ்தானம் ஒரு கமா, 2 ஸ்தானம் ஒரு கமா, இப்படி வச்சோம்னா இதுவும் இந்தியன் ஸ்டாண்டர்ட். இதே நம்பரை இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் நம்ம மாத்தணும் அப்படின்னா 7 5 4 9 5 3 7. ரெண்டாவது நம்பர் 4 7 6 8 8 5 8 5. இந்த கேள்விக்கும் ரிஷி வாங்கின மார்க்கு சைபர். இந்த 35 மார்க்குக்கும் 35 0 வாங்கணும். ஏன்னா அவனுக்கு தெரியல. ஆமா தானே?
ஓகே, இப்படி ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. எந்த விதமான கமாவும் வைக்கல. ரிஷி உனக்கு தான். எந்த விதமான கமாவும் வைக்கல. இந்தியன் ஸ்டாண்டர்டுக்கு எப்படி மாத்துறதுன்னா, இங்கிருந்து 3 ஸ்தானம் தள்ளி ஒரு கமா வச்சுக்கணும், அடுத்து 2 ஸ்தானம் தள்ளி ஒரு கமா வச்சுக்கணும், அடுத்த நம்பர் வந்தாலும் 2 ஸ்தானம் தள்ளி கமா வச்சுக்கணும். இது இந்தியன் ஸ்டாண்டர்ட். 3 ஸ்தானம் தள்ளி ஒரு கமா, 2 ஸ்தானம் தள்ளி ஒரு கமா, திரும்ப 2 ஒரு கமா வச்சுட்டேன். இதை நம்ம படிக்கும்போது ஈஸியா படிப்போம் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ல. இது நம்ம படிக்கும்போது கொஞ்சம் கஷ்டமா தான் படிப்போம் இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ல. இந்தியன் ஸ்டாண்டர்ட்ல 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்ச மாதிரியே இங்கேயும் 3 ஸ்தானம் தள்ளி கமா வச்சுக்கணும். அடுத்ததும் 3 ஸ்தானம் தான் வைக்கணும். இதுதான் இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட். 3 ஸ்தானம் தள்ளி ஒரு கமா வச்சுட்டு அடுத்தது எல்லாம் 2 ஸ்தானமா வச்சுட்டு போனோம்னா இந்தியன் ஸ்டாண்டர்ட். முதல்ல 3 ஸ்தானம் தள்ளி ஒரு கமா வச்சுக்கிட்டு அடுத்தது எல்லாமே 3 ஸ்தானமா வச்சுட்டு போனோம்னா அது இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட். இந்த கமாவை மட்டும் நீங்க சரியா வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு இதுக்கு 5 மார்க் கிடைச்சிருக்கும். ஆனா இதுக்கு நீங்க வாங்கின மார்க் 0 0 0. அடுத்தது 3வது கேள்வி. ரைட் த நம்பர் இன் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல இது டோட்டலுக்கு ஒரு நம்பர் வரும்ல, அந்த நம்பர் எழுதுங்க அப்படின்னு இதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. அந்த கேள்வி எப்படி இருக்குன்னா 50, 2 0, 3 0 பிளஸ் 8. இது எல்லாத்தையும் ஒரே நம்பரா எழுதுங்க. இது எல்லாத்தையும் ஒரே நம்பரா எழுதுங்க. இதை கூட்டினா ஒரு நம்பர் வரும் இல்லையா, அந்த டோட்டலை தான் இங்க எழுதுங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. நல்லா பாருங்க, இந்த 50 லட்சத்தை இப்படி எழுதணும். 50, 2 இப்படி எழுதணும். 1. ரெண்டாவதா 4 லட்சம் இருக்கு, இப்படிதான் எழுதிட்டு போகணும். 0 0 0, 0 0, 4 இப்படிதான் எழுதணும். அடுத்து இந்த 5000 இப்படிதான் எழுதணும். 0 0 0, 5 அப்படிதான் எழுதிடணும். நீ இப்படி எழுதவே இல்லை. உனக்கு இப்படி எழுத சொல்லி கொடுக்காம கூட விட்டுருக்கலாம், சத்தம் போடாதீங்க. அடுத்தது இந்த 600 0 0 6 இப்படிதான் எழுதணும். இப்படிதான் எழுத உனக்கு சொல்லி கொடுத்துருக்கணும். அடுத்தது இந்த 70 0 7 இப்படிதான் எழுதியிருக்கணும். அடுத்தது இந்த வெறும் 8 இப்படிதான் எழுதிருக்கணும். இது எல்லாத்தையும் கூட்டி வரக்கூடிய விட தான் இந்த இடத்துல ஆன்சரா எழுதணும். அவங்க கேட்ட கேள்வி ரைட் த நம்பர் இன் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். இங்க இருக்கிற எல்லா நம்பரையும் கூட்டினா இந்தியன் ஸ்டாண்டர்டுக்கு ஒரு சம் ஆஃப் அமௌண்ட் வரும், நம்பர் வரும். அதை இங்க எழுதுருச்சின்னு தான் இந்த கேள்விக்கான அர்த்தம். இந்த கேள்விக்கு உனக்கு சரியான அர்த்தம் தெரியாதனால தான் உன்னால எழுத முடியல நான் நினைச்சுக்கிறேன். சோ இதை கூட்டலாம் 8, இதையும் கூட்டலாம் 7, இதை கூட்டலாம் 6. கமா ஒண்ணு இருக்கு, அந்த கமாவை இங்கே போட்டுக்கோங்க. 0 0 5 0 0 0 கமா போட்டுக்கோங்க. 0 4 கூட்டினா 4 அப்படியே 5. இப்ப இது சரியானு செக் பண்றதுக்காக இதுக்கு நேரம் இது இருக்கு, 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 சும்மா பார்வைக்கு. அப்ப கரெக்டா தான் நம்ம கூட்டி இருக்கிறோம். 54,5678 இதுதான் ஆன்சர். 54,5678 ஆன்சர். நம்ம தங்கக்குட்டி ரிஷி என்ன பண்ணியிருக்காங்க, தப்பான ஆன்சர் இருக்கிறீங்க. அவங்க உங்களை எதை எக்ஸ்பேண்ட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா 7,58,695 இந்த நம்பரை எக்ஸ்பேண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இதை நீங்க எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு சொல்லி தரலாம். சொல்லி கொடுத்துருந்தா நீங்க கரெக்டா எக்ஸ்பேண்ட் பண்ணிருப்பீங்க. இப்ப நான் எக்ஸ்பேண்ட் பண்றேன், ரைட்? இந்த மாதிரி ஒரு நம்பர் இருக்கு அப்படின்னா இதுக்கு அப்புறமா இருக்கக்கூடிய எல்லாத்தையும் 0வா நினைச்சுக்கோங்க, மாத்துங்க, உங்களுக்கு வரும். எப்படின்னு பாருங்களேன். இங்க 7க்கு அப்புறம் ஒரு கமா இருக்கு, 2 நம்பர் இருக்கு, 0 நினைச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கமா இருக்கு, இந்த 3 நம்பர் இருக்கு, 3 0 நினைச்சுக்கோங்க. இது ஒரு பேட்டர்ன். ரெண்டாவது இந்த 58 இருக்கு இல்லையா, இது நீங்க 7ன்னு எழுதிட்டீங்க. இந்த 5 அப்படியே இங்க எடுத்து எழுதுங்க. இந்த 8 0 நினைச்சுக்கோங்க. மீதி இருக்கிற 3 நம்பரையும் 0ன்னு நினைச்சுக்கோங்க. இதுதான் வரும். 5 9 6 8 5 7 7,58,695 வந்துச்சா? இத எக்ஸ்பேண்ட் பண்ணா இதுதான் வரும். இத எக்ஸ்பேண்ட் வெர்ஷனுக்கு கொண்டு வாடான்னு கேட்டா இவன் என்ன பதில் இருக்கிறான்னா எக்ஸ்பேண்டட் எழுதிருக்கான். எவ்வளவு நாள் கிளாஸ் போயிருக்கீங்க? 2 மாசத்துல ஃபர்ஸ்ட் மிட் டர்ம் டெஸ்ட்ல நீங்க கத்துக்கிட்டது இவ்வளவுதான். ரெண்டாவது ரவுண்ட் ஆஃப் நம்பர்ஸ் இன் ஆஃப் தி நியரஸ்ட் 10,000.
2 நம்பர் கொடுத்து ரவுண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ரவுண்ட் ஆஃப் பண்றது என்னன்னு தெரியுங்களா உங்களுக்கு? 13,247 ரவுண்ட் ஆஃப் பண்ண சொல்லியிருக்காங்க 10,000க்கு நியரஸ்டா. இதை ரவுண்ட் ஆஃப் பண்ணா 13,000. எஸ் 13,000 10,000 13,000. 10,000. 10,000-ஆ? 1000க்கு ரவுண்ட் ஆஃப் பண்ண சொன்னாதான் 13,000. என்ன? கரெக்ட். இதை ரவுண்ட் ஆஃப் பண்ணா 10,000. அடுத்தது ஒரு நம்பர் 29,700. இதை ரவுண்ட் ஆஃப் பண்ணா 30,000. அடுத்தது சால்வ் த ப்ராப்ளம் அப்படின்னு 6வது கொஸ்டின். 5 மார்க் இருக்கு. எதை சால்வ் பண்ண சொல்றாங்க அப்படின்னா 4,47 104 இதை பிளஸ் பண்ண சொல்றாங்க. எந்த நம்பர் கூட? 26,928 பிளஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. இதை பிளஸ் பண்ணா ஒரு ஆன்சர் வரும் இல்லையா? 4,74,132 வரணும் கூட்டினா. அடுத்ததா இதுலயே 2வது ஆப்ஷன் 2ல கொடுத்துருக்காங்க. 5,29,027 பிளஸ் பண்ண சொல்லியிருக்காங்க 2,98,769 கூட. இதை கூட்டினா ஒரு ஆன்சர் வந்து ஆன்சர் தான் எழுதணும். இது இவர் எப்படி கூட்டியிருக்காரு? 7 9 16க்கு 6 மிச்சம் 1 9 7 17க்கு 7 மிச்சம் 1 ஆண்டுக்கு 2 மிச்சம் 1 8,27,796 வரணும். இங்க அந்த மாதிரி யாருக்கும் வரல. இந்த ஆன்சருக்கு பதிலா நீங்க ஒரு ஆன்சர் எழுதிருக்கிறீங்க 4 லட்சத்துல ஸ்டார்ட் பண்ணி அந்த ஆன்சர் தப்பு. கடைசியா 7வது ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அமித் அப்படின்றவன் 23 63 அப்படின்னு டிக்கெட்ஸ் வித்துருக்கான். 2வதா சப்ரம் அப்படின்றவன் 26 840 அப்படின்ற டிக்கெட்ஸ் வித்துருக்கான். அப்ப எத்தனை பீப்புள் உள்ள வருவாங்க அப்படின்றதுதான் கேள்வி. இந்த கேள்விக்கான பதில் இதுலயும் இல்ல, நம்ம ரிஷிகிட்டையும் இல்ல. நம்ம ரிஷி என்ன சொல்லியிருக்காரு? 26,840 26,840 இந்த கேள்வியில் இருக்கிறதையே ஆன்சரா எழுதியிருக்காரு. அமித்ன்றவன் 23,63 டிக்கெட்ஸ் வித்ததாகவும், சப்ரம் அப்படின்றவன் 26,840 டிக்கெட்ஸ் வித்ததாகவும் இருக்கு. இதுல 23 டிக்கெட்டை 63 பேருக்கு வித்தானா, அல்லது இதுல 26 பேருக்கிட்ட 840 டிக்கெட் வித்தானா அப்படின்றது இங்க டீட்டெயிலா இல்ல. இது எனக்கே புரியல. இதை படிக்கிறவங்களுக்கும் புரிய போறது இல்ல. இந்த குழந்தைங்களுக்கு எப்படி புரிய போகுது? சோ இதுல கொடுத்துருக்கக்கூடிய 22 கேள்விகள்ல பாதி கேள்விகள் நியாயமாவே இல்லை, புரியும்படியாகவும் இல்லை. இவங்களுக்கு இதுதான் சப்ஜெக்ட், இதுதான் சிலபஸ்னா இதுல நிறைய ஸ்பெல்லிங் மிஸ்டேக்லாம் இருக்கு. மெட்ரிக் படிக்கிற பசங்களுக்கு சிபிஎஸ்இ கொஸ்டின் பேட்டர்ன் கொடுத்தா சரியா? மெட்ரிக்லாம் முடிச்சுட்டு அதுல ஃபுல்லா தரவாயிட்டு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா தேவைப்பட்ட சிபிஎஸ்இ போலாம். ஓகே, இவ்வளவு டஃப்பான கொஸ்டின்ஸை நான் 10ஆம் கிளாஸ் படிக்கும் போது கூட எழுதவே இல்லைங்க. 5ஆம் கிளாஸ் பசங்க இதுல மார்க் கம்மியா வாங்கிட்டான் அப்படின்னு ஒரு பேரண்ட்ஸ் மீட்டிங்கு. நன்றிங்க.